ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 31/7/2024 50/50 FF 105க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் புதன் டு புதன் ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட் நண்பா. புதன்கிழமையுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கடைசியாக இருக்கிற லாஸ்ட்டு 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுடைய புதன்கிழமை ரிசல்ட் வந்து 060 நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 506060. அதுக்கு முந்தின ட்ரா புதன் பார்த்தீங்கன்னா 272, அதுக்கு முந்தின புதன் பார்த்தீங்கன்னா 5532. இப்படி இது எல்லாமே நம்முடைய புதன்கிழமை டு புதன்கிழமை 50/50 ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 65 வந்து கூட்டணும். ஸோ கூட்டி வர்ற ஆன்சரும் அதோடைய பெருசையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு நம்பராக பயன்படுத்தலாம் நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 885லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 745. ஸோ நம்ம இந்த 745 தான் நம்ம கீழே கொண்டு வரணும். அதனால் இதை அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 745. ஸோ இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5D40ங்கிறதுனால 74. அப்போ 7 + 4 = 1. 1உடைய பெருசு பார்த்திங்கன்னா 2. அப்போது 1 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 1 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 885க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஆல் போர்டு அல்லது ஏ போர்டுக்கான டச் வந்து 1 அல்லது 2. இப்போ இந்த 885க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 912 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 2. ஸோ இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு பிசி நண்பா. ஸோ ஏ போர்டுக்கு போடுறோம். ஸோ ஏ போர்டை தவிர மற்ற 2 போர்டுமே அப்படியே வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இடம் வந்து நம்மளுக்கு 1 2 நம்மளுக்கு டச்சில் ஹிட் ஆகிருக்கு நண்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடமும் நம்மளுக்கு சூப்பர் ஹிட் தான். இப்போ 912க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 912க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 236. இந்த 236 தான் நம்ம கீழே கொண்டு வந்துடணும். அதாவது 236. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 5D60ங்கிறதுனால 23. அப்போ 2 + 3 = 5. 5ஓட பெருசு வந்து 6, 5 அல்லது 6. அப்போது நெக்ஸ்ட் ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 6. நம்மளுக்கு இந்த 912க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு வந்து 5 அல்லது 6. இப்போ இந்த 912க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 553 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் பி நண்பா. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு வந்து பிசி, இந்த ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபி. இப்போ 553க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 485. ஸோ 485 கீழே கொண்டு வந்துடலாம். 485. இதில் 5D60 வந்து நம்மளுக்கு 4 8. அப்போ 4 + 8 = 2. இதோடைய பெருசு 3, 2 அல்லது 3. அப்போ நம்மளுக்கு இந்த 553க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 2 அல்லது 7, சாரி 2 அல்லது 3, 2 அல்லது 3 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 553க்கு அப்புறம் 2 அல்லது 3 நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 272 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏசி நண்பா. ஸோ பிசி கிடச்சிருச்சு, ஏபி போர்டு கிடச்சிருச்சு, ஏசி போர்டு கிடச்சிருச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது நண்பா. ஸோ அதை தான் நம்ம முக்கியமாக கவனிக்கணும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக பெய்ட்ஸுகள் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஏ போர்டு இல்லாட்டாலும் பெய்ட்ஸ் கிடைக்குது. ஆனால் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டோட சேர்த்து பெய்ட்ஸும் கிடைக்குது. இப்போ 272க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 272 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 230. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 230. இதில் வந்து 65 வந்து 2 3, 2 + 3 = 5. பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 6, 5 அல்லது 6.
இப்போ நம்மளுக்கு இந்த 272க்கு அப்புறம் கிடச்சிருக்கு ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 6 நம்மளுக்கு 5 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 272 அப்புறம் இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 060 நண்பா. 060 இந்த ட்ராவுடைய ரிசல்ட் நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6 கிடச்சிருக்கு. ஆனால் ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பி கிடச்சிருக்கு. இப்போது 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது, அதோட பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ போன ட்ரா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சிங்கிள் டச்சில் நம்மளுக்கு பியில் ஹிட் ஆகிருக்கு. ஆனால் சிங்கிள் டச்சில் கிடச்சிருந்தாலும் நண்பா இந்த 56ங்கிறது ஃபுல் போல்லையும் இருக்குது. அதாவது ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 506060ங்கிறது தான் ரிசல்ட்டு. ஸோ நம்ம ஏபிசி போர்டு லாஸ்ட்டு 3 டிஜிட்டை மட்டும் பார்க்குறதுனால நம்ம 6 வந்து பி போர்டில் போயிடுச்சு. ஸோ முந்தின இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 5D 4Dயில் பாருங்கள் 506 இருக்குது. ஸோ மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம கரெக்டாக தான் போகிற மாதிரி இருக்குது. ஸோ டச்சஸ் மிஸ் ஆகாமல் தான் இருக்குது. ஸோ சேம் ஃபார்மேட்டு தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது நண்பா. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்க்கலாம். 060 கிடச்சிருக்கு. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 506. இதை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம். 506. இப்போ இதில் நம்மளுடைய 65D வந்து 50 5 + 0 = 5. ஸோ இதோடைய பெருசுன்னு பார்த்தீங்கன்னா 6. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 5 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டாக கிடச்சிருக்கு நண்பா. போன ட்ரா நம்மளுக்கு கிடச்சி நம்மளுக்கு பி போர்டில் கிடச்சிருக்கு. ஸோ மறுபடியும் நம்மளுக்கு 5 6 இந்த ட்ராவில் கிடச்சிருக்கு நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 5 6 ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் இதில் வந்து டச்சஸ் கிடைக்கும், பேர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே 506 மேலே ஃபஸ்ட்டு போர்டில் இருக்குது. அதனால் 5 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்பலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்குறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்து கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக உருவாக்கியிருக்கோம். ஸோ அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு இதில் வந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா கண்டினியூஸாக இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ போன ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு டச்சில் போயிருக்கு. இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 31/7/2024 50/50 FF 105க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.